ஜனத்தொகை அடிப்படையிலே மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறையும். 543ஆக அதை லிமிட் செய்து அதற்குள்ளே மீண்டும் மறுசீரமைப்பு நடத்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறையும். 888ஆக உயர்த்தினார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் சீட்டு கூடும். ஆனால் நமக்கு கூடுறதை விட வடநாட்டில் அதிக அளவில் கூடும். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு இருக்குது. தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியும் சேர்த்தா 40 சீட்டு இருக்குது. அவங்க 2ல் 1 பங்கு நம்ம இருக்கோம். ஆனால் சீட்டை கூட்டி அதே ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா 3ல் 1 பங்கு ஆகிடுவோம். 3ல் 1 பங்கு ஆகிடுவோம். அதனால் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய தென்னகத்தை வஞ்சிக்கின்ற மாதிரி இந்த ஜனத்தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு நடந்தால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம், தென்னக மாநிலங்களுக்கு பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இன்று முதல்வர் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் 25 ஆண்டுகளுக்கு இதே நிலை தொடர வேண்டும், இந்தியாவுடைய மக்கள் தொகை ஸ்டெபிலைஸ் ஆகிற வரைக்கும் இப்படியே தொடர வேண்டும் என்ற யோசனை என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமான யோசனை. இன்னொன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, 543 பேர் இருக்கிற பார்லிமெண்ட்லேயே எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. இதை விட இன்னும் 888, அதாவது இன்னொரு 340 பேரை கூப்பிட்டாங்கனாக்க பேசவும் முடியாது, விவாதமும் பண்ண முடியாது. அது சும்மா கூடி கலையிற பெரிய கூட்டம் மாதிரி ஆகிடும்.